இந்த அழைப்பு தரம் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்படலாம். தொடர்ந்து காத்திருக்கவும். எங்கள் வாடிக்கையாளர் சேவை ஏஜென்ட்டுகளில் ஒருவர் விரைவில் உங்களை தொடர்பு கொள்வார். வணக்கம், என் பேர் லக்கியா. சொல்லுங்க, தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், நான் 5ஆம் தேதி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தேன். ஓகே, அந்த வான்ட்ரோ ஹெவி டியூட்டி அது நாஸ்டில் வித் 7 டிகிரி செல்சியஸ் நெக்கி அதுதானே சொல்றீங்க? ஆமாங்க. சொல்லுங்க சார். அதுக்கு எனக்கு ஒரு நாள்ல டெலிவரி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஒரு நாள்ல டெலிவரி பண்ணல. ஓகே, எல்லாமே ஓகே. என்ன சொல்றது, அவங்க பேசுனதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லிட்டு மறுபடியும் புக்கிங்கே போட்டுருக்கேன். நாளைக்கு தரேன்னு இருக்காங்க. ஓகே. பட் ஏன்னா எனக்கு டெலிவரி டேட் என்ன டேட் காட்டுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு டெலிவர்ட்னு மார்க் ஆயிடுச்சு கரெக்ட்டுங்களா? ஆனால் டெலிவர் ஆகலை. ஆமாம் தானே? அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்ட்டுங்களா? ஆமாம். ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 21 வர மாதிரி இருக்குங்க சார். 21ஆம் தேதி அடுத்த வாரம் சண்டே தான் அது வர மாதிரி இருக்கு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது காசுலாம் கொடுத்துட்டீங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொடுக்காம நான் திருடிட்டோ இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்ல வேற யாருக்கோ நான் கொடுத்துட்டேன்னா நீங்க அமைதியா இருப்பீங்களா? கரெக்டு தான் சார். இப்போ என்ன ஏன் அதனால அந்த மாதிரி மாறி இருக்குன்னா, ஒன்று வந்துட்டு ஸ்கேன் கோட் எரராக இருக்கலாம். பட் என்னன்றது கன்ஃபார்மாக தெரியலை. ஏன் அந்த மாதிரி டெலிவர்டு மார்க் ஆயிடுச்சு, இல்லை டெலிவரி ஏஜென்ட் வந்துட்டு அவரோட மிஸ்டேக்கா அப்படின்றது தெரியலை. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இப்போது என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த இப்போ நாங்கள் போடுறதுனால தான் உங்களுக்கு இந்த 21 அப்படின்றது காமிக்குது. ஸோ இதுவே இந்த ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். ஓகேங்களா? ஸோ உங்களோட பின்கோட் மட்டும் சொல்ல முடியுங்களா? 103ங்க. ஃபுல் பின்கோடுங்க சார்? 600103. 600. ஹலோ, சொல்லுங்க. ஸோ 21 தான் வர மாதிரி இருக்குங்க சார் ப்ராடக்ட்டு. இதுக்கு எதுக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? சார் புரியுது, பட் எதனால மீன் இவ்வளோ டிலே ஆகுதுன்றது ஏங்க உங்களுக்கு நீங்க ஏன் டிலே பண்றீங்கன்றதெல்லாம் நான் கேட்கலங்க. என் பொருள் எங்கங்க வந்துருச்சு, எனக்கு தந்துட்டேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த பொருள் எங்கங்க? சார் அதுதான், அது வந்து டெலிவர்ட்னு மார்க் ஆயிருக்கு இல்லைங்களா? அது மேபி ஏதாவது ஸ்கேன் கோட் எரராக இருக்கலாம். பட் என்னன்றது எங்கள் ப்ராடக்ட் எங்கே டெலிவர் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு எங்கள் சைட்லேருந்து எதுவுமே இது சொல்ல மாட்டாங்க சார். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நாங்களே உங்களுக்கு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுப்போம், இல்லைனா ரீஃபண்ட் பண்ணி கொடுப்போம் சார். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் எங்கள் சைட்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க சார். ரீஃபண்ட் நான் என்ன கேட்குறேன்னா, நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு என்ன பிரயோஜனம்? நான் எதுக்காக ஒரு பொருளை புக் பண்ணுறேன், எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏன் வரல? நீங்க உங்க ஃபால்ட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு எந்த ஒரு பொறுப்பும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்க முடியாது. எனக்கு கொடுத்துட்டேன்னு இருங்க எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த பொருள் எங்க? சார் அதுதான் இல்ல சொல்றேன் இல்லைங்களா, அந்த அப்படின்னா காலையில பேசின ஒரு நல்ல மனுஷன் அசிங்கமா வருது. நான் உங்களுக்கு மறுநாளே உங்களுக்கு டெலிவரி பண்றேன்னு சொல்லி தான் இந்த ஆர்டரே அவர் எடுத்திருக்காரு. இது ஆர்டரே நான் மறுபடியும் கூட புக்கிங் கூட நான் பண்ணல. என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவர் புக் பண்ண வச்சிருக்காருங்க. நான் உங்களுக்கு மறுநாளே இன்னைக்கு புக்கிங் கொடுத்தீங்களா, நாளைக்கே உங்களுக்கு நான் டெலிவரி பண்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் காலையில என்கிட்ட பேசின ஒரு பேர் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க சார், செக் பண்றேன். இன்னைக்கு மார்னிங் பேசினாங்களா? ஆமாங்க சார், அவங்களோட நேம் எதுவும் இங்கே மென்ஷன் ஆகலைங்களே. ஒரு நிமிஷம். ஸோ அவங்க தான் கால் பண்ணி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தாங்களா, நாளைக்கு டெலிவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க.
சார் செக் பண்ணிட்டேன் சார். ஏப்ரல் 21 தான் வர மாதிரி இருக்குங்க சார். ப்ரீவியஸாக பேசின ஏஜென்ட் நேம் எங்கள் சைட்லேருந்து ஷோ ஆகலை சார். அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது மேடம். என் பொருள் என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க. நான் இல்லை புக் சார் பண்ணேன். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நான் புக் பண்ணேன், என் பொருள் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பொருள் என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க. நான் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? நான் 11ஆம் தேதியிலேருந்தே கால் பண்ணிகிட்டே இருக்கேன். 11ஆம் தேதியிலேருந்து கால் பண்ணுறேன். 12ஆம் தேதி ஃபுல்லாக வெயிட் பண்ண சொன்னாங்க. 12ஆம் தேதி ஃபுல்லாக வெயிட் பண்ணேன். இன்னைக்கு 13 டேட் ஆகுது. இன்னைக்கு அவங்க என்கிட்ட சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு டெலிவரி தரேன், நாளைக்கு ஈவினிங்குள்ளே டெலிவரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எனக்கு இப்போ நான் ஃபோன் பண்ணப்போ எத்தனாம் தேதி சொல்கிறீங்க? 21ஆம் தேதி சொல்கிறீங்க. எனக்கு என் பொருள் நான் என்ன கேட்குறேன்னா, நான் புக் பண்ண பொருள் என்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதான். நான் காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட ஓசிலாம் வாங்கலைல்ல. ஓசியில் கொடுக்குற ஆளா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட வெப்சைட்டில் ஓசியில் கொடுக்குறேன்னு சொல்லி எதனா மென்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை நான் எதனா ஓசியில் வாங்கியிருக்கேனா? சார் 21ஆம் தேதி தாங்க சார் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் வரதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காதுங்க நீங்க சார். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களாங்க? என் புரியுதுங்க பொருள் சார். இப்போ நீங்க வேற ஒரு பொருள் நீங்க எனக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது வேணாம். நான் புக் பண்ணது எங்க? நான் கேட்கறதே இதுதான். உங்க சைடுல மிஸ்டேக்னா நீங்க பொறுப்பு ஏத்துக்கோங்க. நான்லாம் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியாது. நீங்க சொன்ன ரெஸ்பான்ஸ் என்ன சொல்றது, உங்களுடைய உங்க கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் யாராச்சும் ஒருத்தருங்க எனக்கு ஃபோன் பண்ணி ரெக்யூஸ்ட் கேட்டதுனால தான் நான் உங்களுக்கு டைம் சொன்னேன். மறுபடியும் 10 நாள் எதுக்கு நான் வெயிட் பண்ணணும்? இப்போ வேற ஆப்ஷன் இருக்காதுங்க சார். 21ஆம் தேதி தான் டெலிவரி ஆகுங்க சார். இப்போ என் சைட்லேருந்து இதுக்கு முன்னாடியே டெலிவரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ 21ஆம் தேதி தான் டெலிவரி ஆகுங்க சார். நீங்க பண்ணுங்க, உங்க காசு கொடுத்து நீங்க வாங்கி கொடுங்கலாம் நான் கேட்கல. என் பொருள் எங்க? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தைனா எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுன்னு இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதுங்க ஆப்ஷன் இல்ல, சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆப்ஷன் இல்ல என் பொருளை நீங்க திருடி வச்சுட்டு ஆப்ஷன் இல்லைன்னு இருக்கீங்க. நான் உங்க வீட்ல இருந்து உங்க பீரோல இருந்து ஏதாச்சும் நான் கேட்கறேனா? இல்ல நீங்க வாங்கின பொருளை வந்து நான் கேட்கறேனா? இல்ல நான் வாங்கின பொருள் தானே நான் கேட்கறேன். ஓகே தான் சார். பட் ஆனால் இப்போ நான் என் சைட்லேருந்து செக் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு 21ஆம் தேதி தான் வர மாதிரி இருக்குங்க சார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காதுங்க சார். ஏங்க நான் 21ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு புரியுது? நீங்க ஒரே மாதிரி சொன்னதையே சொல்லி சொல்லி மறுபடியும் டென்ஷன் பண்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க இன்னைக்கு புக் பண்ணது எனக்கு தேவையில்லை. நான் 5ஆம் தேதி புக் பண்ணிருக்கேன். அந்த பொருள் எங்க? அந்த பொருள் தாங்க சார் எங்க மிஸ் ஆயிடுச்சா இல்லை என்னன்றது தெரியல. அதுக்காக தான் நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ் ஆயிடுச்சுன்னா பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? எனக்கு வர வேண்டிய பொருள் மிஸ் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு ஏத்துக்கணும்? அவங்க கிட்ட முதல்ல போன் பண்ணுங்க. உங்களால பேச முடியல. ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. உங்களால பொறுப்பு ஏத்துக்க முடியலன்னா யார் பொறுப்பு ஏத்துப்பாங்களோ, யார் இதுக்கு பொறுப்போ அவங்க கிட்ட போன் கொடுங்க. உங்களால பேச முடியலன்னா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, 5ஆம் தேதி நான் புக் பண்ண பொருள் ஆப்ஷன்ஸ் இருக்காதுங்க சார். போன் வந்துட்டு அவங்களுக்கு உனக்கு எதுவுமே பேசவும் தெரியல. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்க. நானும் ஒரு லேடிஸ் இல்ல ஒரே நிமிஷம் நான் பேசுறது கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் பேசவும் தெரியல. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்கிறீங்க. ஒண்ணு உங்க ஹையர் ஆபீசர் யாருன்னா இருந்தா கொடுத்துருங்க, நான் பேசுறேன். இல்லையா எனக்கான ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா நீங்க பண்ணுங்க. ஹையர் அஃபீஷியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் அவங்களுக்குமே இப்போ நான் என்ன சொல்றேனோ அதே ஆப்ஷன் தான் வரும். அது ஓகேனா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் சார். நீங்க எந்த ஹையர் ஆபீசர் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒண்ணு என் பொருள் என்கிட்ட கொடுங்க, இல்ல 1:10க்கு எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க. அதான் சார் நான் ஹையர் அஃபீஷியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். பட் அவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் தான் வரும். ஓகேவான்னு கேக்குறேன் சார். என்னால உங்களை திட்ட முடியலங்க. தயவு செய்து வேற யாருக்குன்னா கொடுங்க. ஹலோ பண்ணுங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். பண்ணுங்க மேடம். ஸ்டோர் போறேன் சாவடி.
லட்டு நல்லா இருக்காடா, நல்லா இருக்கு. நானும் இன்னும் ஐடியா கட்டினே கிடக்குறேன். ஹலோ, அவங்க அவைலபிள் இல்லை சார். அவைலபிள் வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இல்லைங்க வேணாங்க, நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, இதுதான் நான் பதில் சொல்லிட்டேன், அவ்வளோதான் சார். நான் அந்த சொன்னதே திரும்ப திரும்ப ப்ராடக்ட் சொல்லாதீங்க. இன்வெஸ்ட் இல்ல பண்ணால் இல்ல, நான் தெரியுதான். சொன்னதே திரும்ப திரும்பலாம் கேட்காதீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, வேற நான் பார்த்து ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா இதுதான் இதுதான் நீங்க ரெசல்யூஷன். திருடி தின்னலாம். இருங்க நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு வந்த பொருளை நீங்க திருடி எடுத்து போய் உங்க ஏஜென்ட் யாரோ அவங்க திருடி எடுத்து போய் வித்துடலாம், நாங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்படலாம், அப்படியா? இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க சார். இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க என்ன பேசுறீங்களோ அது எல்லாமே நான் லைவா ரெக்கார்ட் பண்ணி நான் என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். நீங்க என்னெல்லாம் பதில் சொல்றீங்களோ எல்லா பதிலும் நான் கேட்டுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நான் வாங்கின பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் நான் பண்ணிட்டேன். என் பொருள் யார்கிட்ட தரணும்? நீங்க உங்களுக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க, டெலிவர்ட்னு மார்க் ஆயிருக்கு, ப்ராடக்ட் உங்ககிட்ட தான் வரணும், உங்ககிட்ட வரல அப்படின்றபோது ப்ராடக்ட் எங்கன்னா மிஸ் ஆயிருக்கலாம், இல்லை மாற்றி எங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்காக ஒரு நாள் வெயிட், நீங்கள் அன்றைக்கே கால் பண்ணியிருக்கீங்க, ஒன் டே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஒன் டேயில் எங்கள் சைட்லேருந்து அந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கான இது பண்ணியிருக்கோம். பட் ப்ராடக்ட் வந்து இது பண்ண முடியாது, உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கனால நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டர் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஏப்ரல் வரைக்கும் இருக்குங்க சார். ஸோ இதுதான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு நீங்க சொல்ற ரெஸ்பான்ஸ். நான் என்ன கேட்கறேன்னா, நான் இந்த ரெஸ்பான்ஸ் கேட்கல. நான் துட்டு கொடுத்து வாங்கின பொருளை எனக்கு கொடுக்காம யாருக்கும் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கறேன். இன்னைக்கு ஏன் என் பொருளை திருடி எடுத்து போய் நீங்க வித்துருக்கீங்க? அப்போ என் பொருள் வேற யாருக்கும் எடுத்து போய் நீங்க வித்துருக்கீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லைன்னா இருங்க, அப்படி இல்லைன்னா ஒரு டெலிவரி ஏஜென்ட் எடுத்து போய் டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ஏன் கால் பண்ணல? எனக்கு எதுக்காக டெலிவரி ஏஜென்ட் கால் பண்ணல? அதுல போன் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கல, வீட்டு அட்ரஸ் இருக்குல்ல, போன் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்திருக்கு நீங்க வாங்கிக்கணும் கேட்கணுமா கேட்க கூடாதா? சார் நான் இப்போ தப்பு வந்து உங்க மேல அப்படின்னு நான் சொல்ல வரேன். எல்லாமே டெலிவரி ஏஜென்சி ஒரே தான். நிமிஷம், எங்க நான் சைடுல கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க So, டெலிவரி ஏஜென்ட் இத அதுதான் கேட்கணுமா நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். என்னன்னா ஒரு டெலிவரி நிமிஷம் பண்ணாதது எங்களோட என்ன தப்பு பேச தான், கால் விடுங்க. பண்ணாதது எங்களோட தப்பு தான். ஸோ இது எல்லாமே எங்களோட மிஸ்டேக் தான், எங்க சைடுல தான் மிஸ்டேக் இருக்கு, சரிங்களா? ஸோ கால் பண்ணிருக்கணும், கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிருக்கணும், டெலிவர் பண்ணிருக்கணும், டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு எங்களோட மிஸ்டேக் தான். ஸோ டெலிவரி ஆகல அப்படின்ற பட்சத்துல நாங்க எங்க சைடுல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்.
இருக்கோம் சார், அவ்வளவுதான். என்ன So பண்ணி இதுக்கு கொடுத்துருக்கீங்க? ஏங்க என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? இது நானே ஒரு நானே மறுபடியும் வேற ஒரு வெப்சைட்ல போய் புக் பண்ணிக்கலாமே. நீங்க என்ன அப்புறம் எனக்கு புக் பண்ணி கொடுக்குறது? நீங்க எதுக்கு எனக்கு அது பிச்சை நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எனக்கு ஏன் பிச்சை போடணும்? நீ எனக்கு புக் பண்ண தெரியாதா? நீங்க பண்ணி ஏறுங்க. நான் கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு புக் பண்ண தெரியும், எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க யாரு எனக்கு புக் பண்ணி கொடுக்கறதுக்கு? எனக்கு வேற ஒரு வெப்சைட் போய் யூஸ் பண்ண தெரியாதா, இல்ல புக் பண்ணவே தெரியாதுங்களா? ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்களா, ப்ராடக்ட் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு நாளைக்கு ஈவினிங் குள்ள எனக்கு கொடுத்துருங்க. நான் உங்களை வேற எதுவுமே நான் கேட்கவே இல்லை. அப்படி இல்லைன்னா நான் கொடுத்த பேமெண்ட்டை அப்படியே 1:10 போட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா கண்டிப்பா லீகலா ஆக்ஷன் எடுப்பேன் நான். Okay, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அவைலபிள் வந்துட்டாங்க. என்னோட எஸ்கலேஷன் டெஸ்க்கு நான் கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவங்க லைன்ல தான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஃபர்தரா அசிஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணுங்க. லைனில் வெயிட் பண்ணதுக்கு தேங்க்யூங்க சார். சூப்பர்வைசர் டெஸ்க்லேருந்து லோகேஷ் பேசுகிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்கன்னா சாரிங்க சார். சொல்லுங்கள் சார், என்ன தகவல் தேவைப்படுது? சார், நான் 5ஆம் தேதி 240 டிகிரி நாசுன்னு சொல்லிட்டு ஒரு நாசில் வந்து புக் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். அது 11ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அது என் வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி வீட்டுக்கிட்டே எடுத்துட்டு வந்து எல்லாரும் யாருக்கும் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ராடக்ட் வந்து டெலிவர்டுன்னு ஸ்டேட்டஸ் மார்க் ஆயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆகலை, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க, டெலிவரி ஆகலை. இப்போ எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 நாளாக நான் கேட்டுட்டு இருக்கேன். 11ஆம் தேதியிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 21ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி மறுபடியும் அதே ப்ராடக்ட் நான் வாங்கணும்னு சொல்லி எனக்கு மறுபடியும் புக்கிங் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு புக்கிங் போட தெரியாம நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்கல. இல்லை எனக்கு காசு இல்லை, நீங்க புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கல. எனக்கு நான் புக் பண்ண ப்ராடக்ட் நான் கேட்டிருக்கேன். எங்க அந்த ப்ராடக்ட்? ஸோ 21க்கு புது ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கரெக்ட்டுங்களா? அது ரொம்ப லாங்காக இருக்குது. ப்ராடக்ட் உங்களுக்கு இமீடியட்டாக தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க சார். நான் என்னென்ன செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் உங்கள் கால் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் லைன்ல. நோ ப்ராப்ளம்.
ஹலோ சொல்லுங்க. சார் லைனில் வெயிட் பண்ண தேங்க்யூங்க சார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா சாரிங்க சார். என்னென்னா செக் பண்ணி பார்த்ததுல அந்த ப்ராடக்ட் செல்லர்கிட்ட இருந்து டிஸ்பேச் ஆகி நார்மலாக இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சார் மறுபடியும் எங்களால் ரீப்ளேஸ்மெண்ட்டும் க்ரியேட் பண்ண முடியும். நார்மலாக புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 21 தான் டெலிவரி டேட்டு ஷோ ஆகுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் டெலிவரி பண்ணுறதுக்கு, அதுக்கு ரொம்ப சாரிங்க சார். அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷனில் ரைஸ் பண்ணியாச்சு அந்த டெலிவரி ஏஜென்ட் கிட்ட செக் பண்ணுறதுக்கு, அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் உங்களுக்கு சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா ஒன்று எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுக்க முடியும், அப்படி இல்லாட்டி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அதனால தான் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாதனால தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சார் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் செஞ்ச தப்புக்கு எனக்கு ரீஃபண்ட் பண்ணி தரதா இருந்தால் 1:10 சொல்லி எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ப்ராடக்டை இமீடியட்டாக கொடுங்க சார். நான் உங்ககிட்ட உங்களை ஏமாற்றணும்னோ இல்லை எனக்கு உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நீங்கள் செஞ்ச தவறுக்காக நான் இந்த பெனால்ட்டி அமௌண்ட் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு என் ப்ராடக்ட் கொடுத்துருங்க. எனக்கு ப்ராடக்ட் தான் வேணும். எனக்கு பைசாவோ எனக்கு ஒத்த பைசா கூட எனக்கு தேவையில்லை. நான் கேஷ் ஆன் டெலிவரி கூட போடல. நான் பேமெண்ட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு 1:10 சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ரீஃபண்டே தேவையில்லை. எனக்கு ப்ராடக்ட் தான் வேணும். நான் அதனால என்னுடைய ஒர்க் கெடுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னால் வேலை செய்ய முடியலன்றதுக்காக தான் நான் அந்த நாசில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன். அந்த ஷாப்ல எனக்கு தேவை, அது இம்பார்ட்டன்ட்ன்றதுனால தான் நான் புக் பண்ணி காத்திருந்து, ஸோ நான் பழைசு யூஸ் பண்றது முடியலன்னு சொல்லி தான் நான் இதை வாங்குறேன். நான் அதை விட்டுட்டு நான் தேவையே இல்லாம மறுபடியும் ஒரு 10 நாள் நான் வெயிட் பண்ணணுமா? எதுக்கு? எனக்கு வேற ஒரு வெப்சைட்ல போய் புக் பண்ண தெரியாதுங்களா? சார் எனக்கு புரியுதுங்க நீங்கள் சொல்கிறது. ஆனால் வந்து இதுக்கு வந்து உடனடியாக உங்களுக்கு டெலிவரி பண்ண கொடுக்க முடியும், எங்களுக்கு ஷிப்மெண்ட் இருக்குது, அந்த செல்லர்கிட்ட உடனே அரேஞ்ச் பண்ண முடியும்னா உங்களை வெயிட் பண்ணவே சொல்ல மாட்டாங்களே. ஒரே நிமிஷம். இன்டென்ஷனலாக யாரும் வெயிட் பண்ண சொல்ல நீங்க மாட்டாங்க. இதை பேசுறீங்களே, காலையில 8 மணிக்கு மேல என்கிட்ட பேசின ஆளு ஏன் இது மாதிரி சொல்லி என்னை ஏமாத்தணும்? எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி புக்கிங் போடணும்? என்ன போய் சொல்லியிருந்தாங்க சார்? நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் டெலிவரி கொடுக்குறேன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து இந்த புக்கிங்கை வந்து அவர் எடுக்கணும்? நாளைக்கு ஈவினிங்குள்ளே டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமாங்க. நான் எந்த ஏஜென்ட் பேசியிருக்காங்கன்னு பார்த்து நான் அவங்களுக்கு கோச் பண்ணுறேங்க சார். பட் ஆனால் அப்படி சொன்னது தப்பு தாங்க சார். டெலிவரி ஸ்லாட் இல்லைங்க சார், அந்த ஷிப்மெண்ட்டுமே இல்லை. அந்த செல்லர்கிட்டேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை ஷிப்மெண்ட் ஆகி வரணும். இப்போ நம்மளோட நியர்பைல இருந்து வருது, பக்கத்துல இருந்து தான் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த ப்ராடக்ட் வந்து ஹரியானாலேருந்து வருது, குருகிராம்லேருந்து வருது உங்களுக்கு. அதை நம்ம உடனே அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹப்பா போயிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம லொக்கேஷனுக்கு வரோம், சென்னைக்கு ப்ராடக்ட்டு. நியர்பைல வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணும்னே டிலே பண்ணல சார் இந்த ப்ராடக்ட்டை. எங்கள் சைட்லேருந்து எனக்கு உங்களோட சைட்லேருந்து புரியுது. நீங்க வேணும்னு பண்ணீங்கன்னு நான் சொல்லி கேட்கல. பட் ஆனா நீங்க கொடுத்துருக்க ஏஜென்ட் இந்த பொருளை தவறுதலா செஞ்சிருக்கேன், அதுக்கு என்ன சார் பெனால்ட்டி பண்ணிருக்கீங்க? நான் கேட்கறது ஒரே கொஸ்டின் தான். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நீங்க போன்ல இருங்க நீங்க எங்கேயோ இருக்கீங்க, கைட் பண்றீங்க, போன் பேசுறீங்க, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஆனா இத கரெக்டான பர்சன் கிட்ட கொடுக்க வேண்டிய நபர் ஏன் இதை தப்பா செஞ்சாரு? எனக்கு ஏன் போன் பண்ணல? ஃபர்ஸ்ட் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, அவர் ஏன் எனக்கு போன் பண்ணல? இதுக்கு நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? அவர் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது கூட எண்ணம் கிடையாது. நீங்க இதுக்கு பொறுப்பு ஏத்துக்க வேண்டிய ஆளு நீங்க தான். ஒண்ணு எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க. ரீஃபண்ட் 1:10 அந்த மாதிரி வேணா எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்க சொன்ன மாதிரியே டைம்ல எனக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம லீகலாவே போகலாம். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. இது என்னோட யூடியூப் சேனல் நேம் சொல்றேன். அந்த சேனல்ல கண்டிப்பா நான் போடுவேன். மத்த எல்லாருக்கிட்டையும் நான் ஷேரும் பண்ணுவேன். ஸோ 2 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறது 2 ஆப்ஷன். ஒன்று எனக்கு ப்ராடக்ட் வேணும், அப்படி இல்லைன்னா 1:10க்கு எனக்கு ரீஃபண்ட் வேணும். அப்படி இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் இந்த ரெக்கார்டு வித் வந்து ஆல்ரெடி கேஸ் கொடுக்கறதுக்காக உங்கள் இன்வாய்ஸ் காப்பியும் டவுன்லோட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய ரெசிடென்ட் கிட்ட டெலிவரி பண்ணியிருக்கிறதா சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ் ரெண்டுத்தையுமே என்னோட லீகல் லாயர் கிட்ட நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் என்னெல்லாம் வந்து எனக்கு பதில் சொல்கிறீங்களோ இந்த ரெக்கார்டையும் சேர்த்து அவர்கிட்ட எடுத்து நான் அனுப்பி விட்ருவேன். நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
சார் எனக்கு உங்கள் சைடில் இருந்து எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் புரியுதுங்க சார். நான் என்னோட சைடில் இருக்க ஆப்ஷன்ஸுமே சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் பே பண்ண அதே அமௌண்ட் மட்டும் தாங்க சார் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. அண்டு டெலிவரிக்குமே ஷிப்மெண்ட்டில் வந்து எங்களால் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாதுங்க சார். அது ப்ரீ பிளான்டாக இருக்கும். நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை புது ஆர்டரோ ப்ளேஸ் பண்ணால் நார்மலாக எங்கேருந்து பிக் ஆகி எப்படி ஷிப்மெண்ட் ஆகி வருமோ அது மட்டும் தாங்க சார், அப்படி தாங்க சார் வரும். அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. அந்த நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ரீஃபண்ட் 1:10 அந்த மாதிரி பண்ணுற ஆப்ஷனும் கிடையாதுங்க சார். நான் ரீஃபண்ட் இனிஷியேட் ரீஃபண்ட்னு கொடுத்தேன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே உங்கள் ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கு ரீஃபண்ட் ஆகுமே தவிர அதில் எந்த எடிட் பண்ணுறதோ சேஞ்சஸ் பண்ணுறதோ இப்போதைக்கு அமேசானில் அந்த ப்ரொசீஜர் கிடையாது. காம்பன்சேஷன் நீங்கள் கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. காம்பன்சேஷன் அமேசானில் இருக்கிறது ஒன்றே வந்தால் ஒரு வருஷத்துக்கு 1499 ரூபா கொடுத்து நீங்கள் அமேசான் ப்ரைம் வாங்கியிருந்தீங்கன்னா இது மாதிரி டெலிவரி ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் 1 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். இதுதான் அமேசானில் இருக்க காம்பன்சேஷன் பிளானு. மற்றபடி எதுவுமே கிடையாது. நான் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே உங்ககிட்ட சொல்லிவிட்டேன், ஓகேங்களா? இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு. இதுதாங்க சார் இருக்குது. நான் உங்களுக்கு ஏதோ ஆப்ஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து டினை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி எதுவும் ஒர்க் ப்ரொசீஜரும் அவங்க எனக்கு சொல்லலை. சிஸ்டமேட்டிக்காக என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ அதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரிங்க, ஓகேங்க. டெலிவரி பண்ணாதது யாரோடைய தவறு சார்? டெலிவரி ஏஜென்ட்டோட தப்பு தாங்க சார். அதுக்கு யார் சார் பொறுப்பேற்றுக்கணும்? சார் அமேசான் தாங்க சார் பொறுப்பேற்றுக்கும். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து இப்போ டெலிவரி மிஸ் ஆச்சுன்னா சார் ஒர்க் ப்ரொசீஜர். சார் இல்லை, ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம இதோட நிறுத்திக்கலாம் சார். ஓகே சார், நீங்கள் நான் என்னுடைய சேனல் நேம் சொல்கிறேன், நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன லீகலாக என்ன மூவ் பண்ணலாமோ அது பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், பாய். வேறு ஏதாச்சும்